அத லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எடுத்துட்டு வாங்க. பண்ணி மாதிரி கொட்டி, சாக்கு பையில கொட்டுற மாதிரி கொட்டி மூட்டை கட்டி வைக்கிறதுக்கு என்ன அது உடம்பா இல்ல டஸ்ட்பின்னா? இல்ல சாமி, என்னால நான்வெஜ்லாம் விட முடியல, இவ்வளவு சாப்பிட்றத விட முடியல சாமி. அப்ப வில் எழுதி வச்சுட்டு சேர்த்து போ. வில் எழுதியாவது வச்சிரு, எப்ப வேணா போயிரும். போயிட்டா இந்த சொத்தெல்லாம் இவங்களுக்கு போட்டோம், இந்த கடன்லாம் இவங்களுக்கு அடைக்கட்டும், எல்லாம் எழுதியாவது வச்சு தொலைச்சிரு. ஏன்னா எப்ப வேணா பிடிங்கிட்டு போயிரும். அதுக்காக தயாராயிடு. பிளைண்ட் ஸ்பாட்லயே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. சாரி, செத்துப்போன்னு சொன்னது உண்மையா லிட்ரல் மீனிங் கிடையாது. சொந்தம் நெருங்கிய என் உணர்வில் நிறைந்த அன்பர்கள்ன்றதுனால புரிய வைக்கிறதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ண. வாழ்வாங்கு வாழ்வீர்கள், சாக மாட்டேன். மம பக்த பிரணஷ்யத், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையான ஸ்லோகம். மன்மனாபவம், என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை. பகவத்கீதை தெளிவா சொல்லுது. நமே பக்த பிரணஷ்யத், என் பக்தன் என்றும் அழிவதில்லை. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு அழிவில்லை. நன்றாக வாழ்வீர்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள், நித்திய வாழ்வை. மேலும் விவரங்களுக்கு ஆஸ்க் நித்யானந்தா.